தமிழ்நாடு சத்துணவு ஊழியர்கள் சங்கம் மாபெரும் உண்ணாவிரதம். திருப்பூர் மாவட்டம் தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கம் மாநில தழுவிய மாவட்ட தலைநகரங்களில் மாபெரும் உண்ணாவிரதம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுதும் சத்துணவு மையங்களில் ஏற்பட்டுள்ள காலி பணியிடங்களை சமூக நீதி கொள்கைக்கு எதிராகவும், பெண்கள் நலனுக்கு எதிராகவும் 3000 தொகுப்பூதியத்தில் நியமனம் செய்யும் அரசாணையை ரத்து செய்து, ஏற்கனவே உள்ள நடைமுறையின்படி சிறப்பு காலமுறை ஊதியத்தில் நியமனம் செய்ய கோரியும், சிறப்பு காலமுறை ஊதியம் பெறுகின்ற வருவாய் கிராம உதவியாளர்களுக்கு வழங்குவதைப் போல அகவிலைப்படியுடன் கூடிய மாதாந்திர ஓய்வூதியம் ரூபாய் 6750 குடும்ப ஓய்வூதியமாக வழங்க கோரியும், தமிழக முதலமைச்சரின் காலை சிற்றுண்டி உணவு வழங்கும் திட்டத்தினை சத்துணவு ஊழியர்கள் மூலமாகவே அமுல்படுத்த கோரியும், அரசு அனைத்து துறை காலியிட பணியிடங்களை பணிமூப்பு அடிப்படையில் முன்னுரிமை அளித்து காலமுறை ஊதியத்தில் பதவி உயர்வு வழங்க கோரியும், அரசு ஊழியர்களுக்கு வழங்குவது போல் பெண் சத்துணவு ஊழியர்களுக்கும் மகப்பேறு விடுப்பு 12 நாள் மாதம் வழங்குதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி வியாழக்கிழமை காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்தில் தலைமையேற்ற தனலட்சுமி மாவட்ட தலைவர், சந்திரலேகா மாநில செயற்குழு உறுப்பினர், மகேந்திர பூபதி முன்னாள் மாவட்ட பொருளாளர், மோகன் சுந்தர்ராஜ் மாவட்ட செயலாளர், ஈஸ்வரமூர்த்தி பொருளாளர், நெடுஞ்சாலைத்துறை ஊழியர் சங்கம், பாஸ்கரன் மாவட்ட தலைவர், பொது சுகாதாரத்துறை அலுவலக சங்கம், ரீட்டா மாநில செயலாளர், நவீன் மாநில இளைஞரணி ஒருங்கிணைப்பாளர், சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கம், செந்தில்குமார் மாநில துணைத் தலைவர், குப்புசாமி முன்னாள் மாநில துணைத் தலைவர், உஷா மாவட்ட பொருளாளர். உண்ணாவிரத போராட்டத்தில் 240 பேர் கலந்து கொண்டனர். செய்திகள் வாசிப்பாளர் கோமதி, டிஎன்பி நியூஸ் 24/7. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். மாநிலம் தழுவிய மாவட்ட தலைநகரங்களில் இன்று உண்ணாவிரத போராட்டம் என்பது எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழகம் முழுவதும் சத்துணவு மையங்களில் ஏற்பட்டுள்ள காலி பணியிடங்களை சமூக நீதி கொள்கைக்கு எதிராகவும், பெண்கள் நலனுக்கு எதிராகவும் 3000 தொகுப்பூதிய அடிப்படையில் பணி நியமனம் என்பதை ஏற்க முடியாது. அடுத்த கோரிக்கையாக சிறப்பு காலமுறை ஊதியம் பெறுகின்ற வருவாய் கிராம ஊழியர்களுக்கு வழங்குவதைப் போல 6750 குடும்ப பென்ஷனாக வழங்க கேட்டிருக்கிறோம். காலி பணியிடங்கள் என்பது இன்னைக்கு ஊழியர்கள் மத்தியில் ஒரு பெரும் மன உளைச்சலை ஏற்படுத்துகிறது. காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் எனவும், மகப்பேறு விடுப்பு அரசு ஊழியர்களுக்கு வழங்குவதைப் போல 12 மாத காலமாக உயர்த்தி வழங்கவும், காலை சிற்றுண்டி திட்டத்தை சத்துணவு ஊழியர்களை கொண்டு நடைமுறைப்படுத்த வேண்டும் எனவும், அரசு ஊழியர்களுடைய அரசினுடைய அனைத்து துறையில் உள்ள 50% இடஒதுக்கீட்டை சத்துணவு ஊழியர்களுக்கு பணிமூப்பு அடிப்படையில் வழங்க வேண்டும் என்ற 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்னைக்கு மாநிலம் தழுவிய உண்ணாவிரதம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இதை கனிவோடு பரிசீலித்து எங்களுடைய பிரதான கோரிக்கையான சட்ட ரீதியான குடும்ப பென்ஷன் 6750 எங்களுடைய சிறப்பு காலமுறை ஊதியத்தில் உள்ளோம், எங்களை நிரந்தரமான ஒரு முழு நேர அரசு ஊழியராக்க வேண்டும் என்பது நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கிறது. இதை கனிவோடு பரிசீலித்து மாநில நிர்வாகிகளை அழைத்து பேச வேண்டும் என்ற இந்த உண்ணாவிரத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். திருவின் நிஜ பார்வை, டிஎன்பி நியூஸ் 24/7.